கைட் பண்ணுவாங்க, ரொம்ப தப்பா கைட் பண்ணுவாங்க. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ரொம்ப கவனமா கவனிங்க, ரொம்ப கவனமா இருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகா வழி நடத்திடுவான். நீ கோவப்பட்டுறாதப்பா, நீ நிதானம் இல்லாம செயல்பட்டுறாதப்பா, நீ முடிவு எடுத்துறாதப்பா. நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவுலையும் உனக்கு ரொம்ப ஜாக்கிரதை வேணும். சில முடிவு எடுத்து அந்த முடிவு தப்பா போயிடுச்சுன்னா உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அந்த முடிவை சரி பண்ணவே முடியாது. சில முடிவை நீங்க என்ன நினைச்சாலும், பணத்தை கொடுத்தோ பொருளை கொடுத்தோ சம்பாத்தியத்தை கொடுத்தோ சில முடிவை நீங்களை மாற்றவே முடியாது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவரே, நானும் என் பிள்ளைகளும் எப்படி இருக்கக்கூடாதுன்னா, எடுப்பார் கைப்பிள்ளையாய் அல்ல, நிதானம். எப்படி சத்தமா சொல்லுங்க. ஆனா அந்த ஞானத்தை யார் தான் தரணும்னா, கர்த்தர் தான் உங்களுக்கு தரணும். ஆனா ஆண்டவர் தருவார், ஆண்டவர் உங்களுக்கு தருவார். உங்கள்கிட்ட ஒரு நபர் பேச முன்னாடி பேச ஆரம்பிக்கும் போதே அவன் ஏன் பேசுறான், எதுக்கு பேசுறான், என்னத்துக்கு பேசுறான், அதனுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்ற ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் சர்வ ஞானம் உள்ளவர், அவர் சர்வ வியாபி. கைகளை எல்லாரும் உயர்த்தி, நன்றி ஆண்டவரே, நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே, பயப்படாதே.